1809 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் இங்கிலாந்தின் ஸ்ட்ரூஸ்பெரி என்ற நகரில் பிறந்தார் சார்லஸ் ராபர்ட் டார்வின். சிறு வயதிலேயே அன்னையை இழந்தார். ஓர் ஆங்கில இயற்கையியல் அறிஞர். இதுவரை வாழ்ந்த உயிரியாளர்களில் மிகவும் செல்வாக்கு உள்ளவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். எதை பார்க்கிறோமோ அதன் உண்மையை ஆராய வேண்டும். புரியவில்லை என்றால் அதை இன்னும் நெருக்கமாக சென்று ஆராய்வதற்கு தேவையான பொறுமை வேண்டும். கண்டறிந்ததை தயக்கமின்றி வெளியே சொல்லும் துணிவு வேண்டும். இவை மூன்றும் இருந்தால் போதும், நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதை பெற முடியும். இங்கிலாந்தில் பிறந்த சார்லஸ் டார்வின் தான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருக்க வேண்டும் என்கிற புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தார். அது மத நம்பிக்கையின் ஆணிவேரையே அசைக்கும் என்று தெரியும். ஆனால் தான் உண்மை என்று நம்பியதை தயக்கமின்றியும் பயமின்றியும் வெளியே சொன்னார். சேர்ந்தது மருத்துவம், படித்தது இறையியல், ஆனது விஞ்ஞானி. உயிரினங்களின் தோற்றம், அதன் வளர்ச்சி பற்றிய அறிவை அனைத்து மக்களுக்கும் புகட்டியவர். அதனால்தான் பரிணாம வளர்ச்சியின் தந்தையாக கருதப்படுகிறார் டார்வின். டார்வினின் தாத்தாவும் தந்தையும் மருத்துவர்கள். அதனால் மகனையும் மருத்துவம் படிக்க வைக்க நினைத்தார் தந்தை. எடின்பர்க் பல்கலைக்கழகத்திலும் சேர்த்தார். சிறு வயதிலிருந்தே தாத்தாவும் தந்தையும் செய்யும் மருத்துவத்தை பார்த்து வளர்ந்தவர். மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலம். ஒரு சிறுமிக்கு வலியால் துடிக்க துடிக்க அறுவை சிகிச்சை நடப்பதை பார்த்தார். அன்றிலிருந்து அவருக்கு மருத்துவத்தில் ஈடுபாடு இல்லாமல் போனது. சிறு வயதிலிருந்தே புழு, பூச்சிகள், விலங்கினங்கள் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். எனவே கல்லூரியில் சேர்த்தாலும் கடற்கரையை சுற்றி கொண்டிருந்தார். அங்கு காணப்படும் விசித்திர உயிரினங்கள், கற்களை சேகரிப்பார். மகன் ஊர் சுற்றுவதை நினைத்தது தந்தை மருத்துவத்தை கைவிட்டு கேம்பிரிட்ஜில் இறையியல் சேர்த்துவிட்டார். படிப்பது இறையியலாக இருந்தாலும் தாவரவியல் பேராசிரியரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். தென் அமெரிக்க கடலோர பகுதிகளை ஆய்வு செய்ய HMS பீகிள் என்ற கப்பல் புறப்பட தயாரானது. அதன் கேப்டன் பிட்ஸ்ட்ராய் தாவரவியல் பேராசிரியரின் நெருங்கிய நண்பர். எனவே அவரை பயணத்திற்கு அழைத்தார். அவரோ டார்வின் தான் பொருத்தமானவர் என்று அவரை கை காட்டிவிட்டார். இறையியல் பட்டம் பெற்றதும் தன் பயணத்தை தொடங்கினார். 5 ஆண்டுகள் நீடிக்கும் உலகை சுற்றி வரும் மிகப்பெரிய பயணத்திட்டம் அது. அந்த கப்பலில் கேப்டனும் டார்வினும் மட்டுமே இருந்தனர். உலகையே வலம் வந்தார்கள். பல இடர்பாடுகள், துயரங்கள் ஏற்பட்டன. இயற்கையின் மீது ஈடுபாடு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம், எதற்கும் விடை காண வேண்டும் என்கிற பொறுமை போன்றவற்றால் டார்வினின் துயரத்தை பொருள்படுத்தவில்லை. சென்ற இடத்தை எல்லாம் கூர்ந்து ஆராய்ந்தார். அவை அறிந்திராத பல வினோத விலங்குகளின் எலும்புகளை சேகரித்தார். அதில் ஊர்வன, நடப்பன, பறப்பன போன்ற உயிரினங்களும் இருந்தன. தினசரி பார்ப்பவற்றையும் கண்டறிந்தவற்றையும் எழுத ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடத்திலும் கிடைத்த உயிரினங்கள் மாறுபட்டிருந்தன. ஆனால் அவற்றுக்குள் சில ஒற்றுமைகள் இருந்தன. தன் ஆராய்ச்சி கண்ணை அகல விரித்து பார்த்தார். டார்வின் உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானதொரு மூதாதையர் இருந்திருக்கும். இவை அவற்றின் வழித்தோன்றலாக இருக்கும். காலப்போக்கில் தொடர்ச்சியாக சிறு சிறு மாற்றங்களாக பெற்று தற்போதைய வளர்ச்சியை அடைந்திருக்கும் என பகுத்தறிந்தார். கலாபகஸ் தீவில்தான் அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்தன. அங்குதான் தன் ஆராய்ச்சியின் பெரும் பகுதியை செலவிட்டார். டார்வின் அங்கு புதிய வகையான தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். 5 ஆண்டுகள் முடிந்து இங்கிலாந்து திரும்பியவர் சேகரித்த விவரங்களையும் ஆராய்ச்சியையும் வைத்து பீகிள் பயணமும் அதன் அனுபவங்களும் என்ற புத்தகம் எழுதினார். ஆராய்ச்சியையும் தொடர்ந்தார். உயிரினங்கள் எப்படி உருவாகியிருக்கும், பிறகு அவை எப்படி தங்கள் மூலத்திலிருந்து முழுமையாக மாறி தற்போதைய நிலையை அடைந்திருக்கும், இதை இயற்கையில் உயிரினங்களின் தோற்றம் என்கிற புத்தகமாக வெளியிட்டார். உலகமே திரும்பி பார்த்தது. அத்தனை நாடுகளும் அதை பதிப்பித்து கொண்டன. உயிரினங்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தகுதியும் வலிமையும் வாய்ந்தவை நிலைத்து நிற்கும், மற்றவை அழிந்து போகும் என்றார். இதை செடி கொடிகள் விலங்குகளுக்கும் மட்டுமல்ல, மனிதனுக்கும் பொருத்தி பார்ப்பதுதான் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்கிற ஒரு கருத்து. அவரிடமிருந்த பொறுமை, தேடல், விடாமுயற்சி மற்றும் இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்கள் மற்றும் பண்புகள் உலகத்தையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அன்றைய காலகட்டத்தில் தனது படைப்புகள் மூலம் நிரூபித்து காட்டியவர் டார்வின். இன்றைய மாணவர்கள் ஒவ்வொரு கோணத்திலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற நிலையை ஆய்வு செய்து தனது படைப்பாற்றலின் மூலம் தங்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். பிறகென நீங்களும் ஒரு டார்வின் போன்ற உயிரியாளர்களாக மாறலாம். நன்றி.